தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் வாட்ஸ்அப் உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 145 முதல் 160 வசனம் தியானிக்க போகிறோம். 145 முதல் 152 வரை இதுக்கு தலைப்பு கோப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் வசனம், முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். I call with all my heart, answer me Lord, and I will obey your decrees. பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே. ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். Answer my prayer Lord Jesus. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கின்றார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். 146 வசனத்துல, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். என்னை ரட்சியும் லார்ட் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 147 வசனத்துல, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில எழும்புற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறேன்னு தெரியல. அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவ்விதமாக அதிகாலையில ஆண்டவரை தேட வேண்டும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுக்கு இருந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, அங்கே அவருக்கு நிறைய, அவர் ராஜா, ஆனாலும் கர்த்தரை தேடுவதிலே அவர் குறை வைத்ததில்லை, கர்த்தரை பாடுவதிலே குறை வைத்ததில்லை. 153 முதல் 160 வசனங்களை பார்க்கும்போது இதுக்கு ரேஸ் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ரேஸ் என்றால் எளிமை, தீமை, தலைவணங்கி பணிதல் என்பது பொருளாகும். இந்த பகுதியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 152 முதல் 160 வரை. அதாவது சங்கீதக்காரனின் ஜெபம் முதல் பகுதி, சங்கீதக்காரனின் விசுவாசம் 2ஆம் பகுதி, சங்கீதக்காரனின் தீர்மானம் 3ஆவது பகுதி. சங்கீதக்காரனின் ஜெபம் வசனம் 153, 154, 156. சங்கீதக்காரன் விசுவாசம் 155, 156, 160. சங்கீதக்காரன் தீர்மானம் 153, 157, 158, 159. அதாவது சங்கீதக்காரனின் உபத்திரவம், அவர் அந்த 153 வசனத்துல, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தையும் மறவே. என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். சங்கீதக்காரனின் உபத்திரவம் பாடலாக மாறுகிறது. பிரியமானவர்களே, 154, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். எனக்காக வழக்காடுங்கப்பா. நீங்க ஒருவேளை உங்களுடைய சொத்தை யாரோ அபகரிச்சிருக்கலாம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வழக்காடுங்க. அவர் நிச்சயமா அவர் உங்களுக்கு நீதிபரராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119, 25 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 119, 88 வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 88 வசனத்துல அங்கே நான் பார்க்கிறோம். 88 வசனத்துல, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 143, 11, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 15:22, கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பியும் கர்த்தாவே, உயிர்ப்பியும். 156 வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். 159 வசனத்துல, கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுந்து உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மையும் உயிர்ப்பிப்பார். அவர் சிலர், என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன், உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன், உம்முடைய வசனத்தை விட்டு விலகேன் என்று சொல்கிறார். உங்கள் வசனத்தை விட்டு விலகேன். உங்கள் வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. வசனத்தோடு, வேதத்தை வாசிக்கிறோடு கிறிஸ்தவ ஆவிக்குரியவர்களிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் இன்னைக்கு யாரிடத்துல இருக்கிறது? அவர் சொல்லிதான் இருந்தார், வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கொண்டபோது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஐக்கியம் வச்சிருக்கணும். இதோ உம்முடைய கட்டளையில் நேசிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று சொல்றார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.